Hello friends, welcome to Tamil Daily Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எம்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து வெச்சுக்கோங்க. கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 3 எடுத்துர்க்கேன். நல்லா மெலிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாவே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து ஜெல் ஆகணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகட்டும். நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 1 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 5-6 முந்திரி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், வெங்காயம் தக்காளி வெந்திருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது நம்ம சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எம்டி சால்னா சப்பாத்தி, தோசை, பூரி, பரோட்டாக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம சால்னா தயாராகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.